ஸ்விக்கியில் வேலை பார்த்தா மாதம் வந்து 30,000 60,000 சம்பளம் கிடைக்கிது. உண்மையா அது? எஸ், உண்மைதான். ஐடி ஜாப்ஸில் மாதம் 5,000 60,000 சம்பளம் தராங்க. இது உண்மையா? எஸ், இது உண்மைதான். அப்புறம் எதுக்கு நான் ஐடி ஜாப் போகணும், அது இன்ஜினியரிங் முடிச்சு ஐடி ஜாப்ஸ்க்கு போகணும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதுக்கு நான் பெட்டர் ஸ்விக்கியே போயிடுவேன் அப்படின்னு திங்க் பண்ணுவீங்க. ஸோ இங்கே தான் நம்ம நிறைய பசங்க மிஸ்டேக் பண்ணுற ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த இடத்துல தான் உன்னோட கரியரே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. என்ன ரீசன் அப்படின்னா, ஸ்கில்டு ஜாப் அன்ஸ்கில் ஜாப் சொல்லுவாங்க. இப்போ இந்த நம்ம டெலிவரி பண்ணாலும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு மேஷனரி ஒர்க் பண்ணாலும் சரி, ஒரு அன்ஸ்கில்டு ஜாப் நீ பண்ண, ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒர்க் பண்ணாலும் சரி, அது எல்லாமே அன்ஸ்கில் ஜாப்ல வரும். இந்த அன்ஸ்கில் ஜாப்ல இருக்க அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் சேலரி 15,000 30,000 கொடுத்துருவாங்க. அது வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக தெரியும். ஓகே, காலேஜ் முடிச்சோடனே நம்மளுக்கு காலேஜ் சம்பளம் கிடச்சிருச்சு அப்படின்னு. பட் இந்த அன்ஸ்கில் ஜாப் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபுல்லாக ஃபிசிக்கல் ஒர்க் தான் இருக்கும். ஃபிசிக்கல் ஒர்க் நாளாக பார்த்தா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹெல்த் ஸ்பாயில் ஆகி நம்ம அப்படியே டவுன் டவுனில் போயிடும். ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா அந்த 30,000 சம்பளமே கிடைக்காது. ப்ளஸ் ஹெல்த்தும் சேர்ந்து ஸ்பாயில் ஆயிரும். பட் இந்த ஸ்கில்டு ஜாப் இப்போ ஐடியில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இதிலே பார்த்தீங்கன்னா நான் லைவாக பார்த்துருக்கேன். நம்ம இதில் நிறையா ஃப்ரெஷர்ஸ் படித்து ஸ்டார்ட் அப்பில் பேச ஆவாங்க. ஸோ எங்களுக்கே ஒரு ஓன் ஸ்டார்ட் அப் இருக்குது, ஃபினிட்டிவ் பிரைவேட் லிமிடெட். அந்த ஃபினிட்டிவ் பிரைவேட் லிமிடெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 5,000 25,000 தருவோம் அவங்க ஸ்கில்லை பொறுத்து. பட் 5,000 இன்றைக்கி சேலரி வாங்கினா கூட 1 இயர் கழிச்சு அந்த கேண்டிடேட்டோட சேலரி வந்து 50,000 மாறிடும். அதே கேண்டிடேட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு மந்த்லி சேலரி மினிமம் 1 lakh ஆயிரும். ஸோ இதுதான் ஐடியோட க்ரோத். இதுதான் ஒரு ஸ்கில்டு ஜாபோடைய க்ரோத். ஐடி இண்டஸ்ட்ரி அளவுக்கு உங்களுக்கு ஒரு எந்த இண்டஸ்ட்ரீஸ்லையுமே சேலரி க்ரோத் இருக்கு. ஈவன் மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். டாக்டர்ஸ் படிச்சவங்க கூட நீ படிச்சவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கேட்டு பார்க்கலாம். இப்போ ஈவன் உங்கள் அப்பா அம்மா டாக்டர் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க அப்படின்னா யூ கேன் சூஸ் மெடிக்கல். ஸோ இல்லைனா ஒரு சாதாரண ஃபேமிலியிலேருந்து ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர்ஸ் நீங்கள் போய் கேட்டுங்க அவங்க மந்த்லி சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு. அதை விட பல மடங்கு அதிகமான சேலரி எதில் கிடைக்கும் அப்படின்னா ஐடி இண்டஸ்ட்ரீஸில் தான். ஸோ ஸ்டார்டிங் சேலரி ஈவன் அப்புறம் ஸ்டார்டிங் சேலரி எல்லாருக்குமே 5,000 தான் கிடைக்குதா 10,000 தான் கிடைக்குதா நீங்கள் உங்கள் சேனலில் போட்டுருக்கலாம் ஃபேக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. அதாவது கம்யூனிகேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து டெவலப்மெண்ட்லையும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து மினிமம் 7 lakhs 12 lakhs வரைக்கும் போகலாம். ஈவன் நம்ம இதில் நிறைய பார்த்துருப்பீங்க 18 lakhs 20 lakhs தான் போயிருக்காங்க. ஸ்டில் இட் இஸ் தேர். பட் நீ 5,000 சம்பளம் இன்னைக்கு வாங்கினா கூட அந்த சம்பளம் வந்து மினிமம் 1 lakh மந்த்லி 1 lakh மாறுறதுக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் தான் கிடையாது. as soon as possible you can reach that amount. பட் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டவுன் டர்னாக ஆகிட்டு இருக்குமே தவிர அப் டர்ன் ஆகவே ஆகாது இந்த இடத்துல அன்ஸ்கில்டு ஜாப்ல. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்கில்டு ஜாபாக சூஸ் பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு ஃப்ரெஷராக போய் ஒரு சேலரி இல்லாமல் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா கூட, ஈவன் அது ஒரு ப்ராஜெக்ட் சென்டராக இருந்தால் கூட சரி, ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் சென்டர் இடத்துல ஆள் எடுப்பாங்க. அந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் சென்டரில் போய் நீ ஒர்க் பண்ணால் கூட சரி, உங்களோட கரியர் லெவலே வேறு மாதிரி ஆயிரும். நீங்கள் தான் உங்கள் பேரண்ட்ஸுக்கு புரிய வைக்கணும். எடுத்தோடனையும் அந்த 5,000 சம்பளம் வாங்குறது 10,000 சம்பளம் வாங்குறதுலாம் அசிங்கம் நினைக்காதீங்க. நம்ம பசங்களோட மென்டாலிட்டி ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னா, 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கட்டி கோர்ஸ் படித்தா கூட அது வந்து பெருமையாக நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் 5,000 சேலரி 10,000 சேலரி வாங்குறது ரொம்ப அசிங்கமாக நினைக்கிறாங்க. இது வந்து பக்கா தப்பு. நான் லைவாக ஆயிரக்கணக்கான பசங்களை பார்த்துருக்கேன். ஐடி இண்டஸ்ட்ரீஸில் ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் லைஃபே மாற்றக்கூடிய ஒரு விஷயம் அது. அதனால் உங்கள் ஃபேமிலி சொல்லி புரிய வைங்க. ஃபஸ்ட்டு நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே இந்த ஸ்விக்கி ஓட்டுறேன், ஜொமேட்டோ ஓட்டுறேன், அதெல்லாம் அந்த வேலை பார்த்துக்கிட்டே படிக்க நினச்சி தயவு செஞ்சு படிக்காதீங்க எங்கேயுமே கோர்ஸ். அன்லெஸ் அன்டில் வேறு வழியே இல்லைனா ட்ரை பண்ணிக்கோங்க. இட்ஸ் அப் டு யூ. பட் என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலை பார்த்துக்கிட்டே படிக்காதீங்க. ஏன் ரீசன் அப்படின்னா, உங்களால் அதில் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது. எங்கே நிறைய பேர் கோர்ஸ் படிப்பாங்க, கிளாஸ் முடிச்ச ஜோரில் அந்த ஸ்விக்கியில் ஆன் பண்ணிடுவாங்க. அது எப்படா முடியும்னு இருப்பாங்க. நீ டெய்லி சம்பாதிக்கிற அந்த 300 500 ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். அந்த படிக்கிறது பெரிய விஷயமா தெரியாது. பட் படிக்கிறது தான் உன்னோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடி ரிலேட்டட் கோர்ஸோ ஐடி ரிலேட்டட் ஜாப்ஸ்ன்றது உன் லைஃபுக்கு நீ போட போகிற ஒரு பெரிய விதை நினச்சிக்கோ. நீ அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து நினச்சி பார்க்கும்போது ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கரியர் ரிலேட்டட் கைடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா HR கான்டாக்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை என்னைய பர்சனலாக வந்து மீட் பண்ணணும், நீங்கள் கம்பெனி மீட் மீ அட் எனி டைம். ஐடி இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு சேலரி க்ரோத்தும் இருக்குது. மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ கைஸ். ஆல் தி பெஸ்ட்.